சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7388242242. கனடாவில் படிக்க விண்ணப்பித்த இந்திய மாணவர்களில் 74% பேரின் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாடுகளில் உயர்கல்வி பெற விரும்பும் மாணவர்களின் முதன்மையான தேர்வாக கனடா நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. அந்நாட்டில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களில் சுமார் 40% பேர் இந்தியர்களாக உள்ளனர். 2024ஆம் ஆண்டில் மட்டும் 1.88 லட்சம் இந்திய மாணவர்கள் கனடாவுக்கு பயணம் செய்துள்ளனர். இது முந்தைய 2 ஆண்டுகளை விட 2 மடங்கு அதிகம். உலகத்தர கல்வி அமைப்பு, பாதுகாப்பான சூழல், வேலை வாய்ப்புகள் போன்ற அம்சங்கள் இந்திய மாணவர்களை கனடாவை நோக்கி ஈர்த்தன. ஆனால் இப்போது அந்நாட்டில் வீடுகள் பற்றாக்குறை, உட்கட்டமைப்பு சிக்கல்கள் மற்றும் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை என்ற கோரிக்கை அதிகரித்துள்ளதால் கனடா அரசு விசா விதிமுறைகளை கடுமையாக்கியுள்ளது. அதன் விளைவாக இந்திய மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி அனுமதி விசாக்களில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அரசு தரவுகளின்படி 2025 ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இந்திய மாணவர்களின் கல்வி அனுமதி விண்ணப்பங்களில் 74% நிராகரிக்கப்பட்டுள்ளன. விண்ணப்ப எண்ணிக்கையும் 2023 ஆகஸ்டில் 20,900 இருந்தது. 2025 ஆகஸ்டில் வெறும் 4,515 குறைந்துள்ளது. இந்த மாற்றம் இந்திய மாணவர்களின் வெளிநாட்டு கல்வி கனவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு இடையில் கடந்த மாதம் இந்தியா வந்திருந்த கனடாவின் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் கனடாவில் அதிகமான இந்திய மாணவர்கள் கல்வி பெற வரவேண்டும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் இப்போதைய கட்டுப்பாடுகள் அதற்கு மாறான நிலையாக உருவாக்கியுள்ளது.